வெல்கம் டு அம்மாச்சின் கைப்பக்குவம். இன்றைக்கி வந்து இரும்பு சத்து நிறைந்த கருவேப்பிலை பொடி செஞ்சுருக்கிறேன். இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, கண்ணுக்கு முடிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. சத்தான கருவேப்பிலை பொடியை நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. கருவேப்பிலை பொடி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருக்கேன். இப்போ அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ எண்ணெயில் நான் 7 வத்தல் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை போட்டு நான் வறுத்து எடுக்க போகிறேன். உங்களுக்கு காரம் நிறைய தேவைன்னா நீங்கள் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் வந்து 1 கப் கருவேப்பிலைக்கு 7 வத்தல் நான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வத்தலை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை நான் சிம்மில் வச்சு தான் வறுத்து எடுக்கிறேன். ஏன்னா ஸ்டவ் ஃபுல்லாக இருந்ததுன்னா வத்தல் கரிஞ்சிடும். அதனால் சிம்மில் வச்சே வறுத்து எடுத்துக்கோங்க. வத்தல் வறுபட்டுருச்சு. இப்போ அதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். 50 கிராம் கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன், அதையும் போட்டு வறுத்துக்கலாம். 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன், அதையும் அது கூட சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு இந்த ரெண்டையும் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் கருப்பு உளுந்துக்கு பதிலாக வெள்ளை உளுந்து இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இதை எடுத்து தட்டில் தட்டிக்கலாம். நான் இப்போ 1 கப் கருவேப்பிலை எடுத்துருக்கேன். இதை நல்லா கழுவி தண்ணியை வடிகட்டிட்டு ஃபேன் காற்றுல கொஞ்சம் காய வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். கருவேப்பிலையை நல்லா வதக்கிட்டே இருங்க. நல்லா மொறுன்னு வர்ற ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கணும். பாருங்கள், கருவேப்பிலை நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம கையால் இது பண்ணி பார்த்தோன்னா நல்லா நொறுங்கணும். இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சூட்லேயே நான் 5 வெள்ளைப்பூடு உரித்து வச்சுருக்கேன், அதையும் இந்த சூட்லேயே போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் அதையும் இதில் நல்லா சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு, வத்தல், கருவேப்பிலை எல்லாமே நான் வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சு தான் வறுத்து எடுத்துருக்கேன். ஃபுல்லில் நான் வைக்கலை. ஃபுல்லில் வச்சிங்கன்னா உடனே கரிஞ்சிரும். அதனால் எல்லாத்தையும் நான் சிம்மில் தான் வச்சு வறுத்து எடுத்துருக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை மிக்சியில் போட்டு திரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு திரிச்சிக்கலாம். பாருங்கள், கருவேப்பிலை பொடி திரித்து எடுத்தாச்சு. ரொம்ப ஈஸியாக திரிச்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை வந்து சாப்பாட்டிலலாம் தூக்கி வச்சுருவாங்க சின்ன பசங்களாம். இந்த மாதிரி பொடி மாதிரி திரித்து இட்லி தோசைக்கு நம்ம தொட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சோத்தில் போட்டு கூட நல்லெண்ணெய் ஊற்றி இல்லை நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அம்மாச்சின் கைப்பக்குவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.